கன்னி ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, இதுவரை அஷ்டமஸ்தானமான 8ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான ராசிஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சகோதரஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தோற்றப் பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் மேம்படும். முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் உங்களை கிடைக்கும். செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குரு நின்ற பலன். குரு பாக்கியஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்பான விஷயங்கள் கவனம் வேண்டும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை உண்டாக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கணவன் மனைவிகளிடையே புரிதல் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் ஏற்படும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன். குரு 1/5 முதல் 11/6 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும், கணவன் மனைவிகளிடையே அனுசரித்து செல்லவும், பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மதிப்பை ஏற்படுத்தும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப காரிய எண்ணங்கள் கைகூடி வரும். குரு 12/6/2024 முதல் 18/8 வரை மற்றும் 12/2 முதல் 4/4 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் சுப காரியங்கள் கைகூடி வரும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளி வட்டார தொடர்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். குரு 19/8 முதல் 14/10 வரை மற்றும் 5/4 முதல் 10/5 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனை விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். குருவின் வக்ர கால சஞ்சார பலன்கள். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் செய்கிறார்.
ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையும் பல முறை சிந்தித்து மேற்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் மந்தமான சூழல் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. நன்மைகள். குரு பெயர்ச்சியானது மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலையையும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக அமையும். கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். வழிபாட்டு முறைகள். திருச்சிக்கு அருகே உள்ள பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் 100க்கு 90 மதிப்பெண்களை பெறுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டாகும். மேலும் தொட்டதெல்லாம் ஜெயமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.